சாட்டர்டே, சண்டேனாலே ஹோட்டல் அவுட்டிங் தாங்க. இன்னைக்கு நாங்க போன ஹோட்டல் வந்து இதுதான் ஈட் அண்ட் ட்ரிங்க். இங்க நான் ஃபிஷ் பிரியாணி வாங்கிக்கிட்டேன். நான் அது சாப்பிட்டதில ஃபர்ஸ்ட்டு டைம். சூப்பரா இருந்துச்சு. அவங்க நான் அதுக்கு சைட் டிஷ்ஷா மஷ்ரூம் கிரேவி வாங்கிக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அப்புறம் எக் நூடுல்ஸ் இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டாங்க. அ இதுக்கு பேரு ரைத்தாவாங்க. இது என்னன்னு எனக்கு தெர்ல. இது டைஜஷன் ஆகுறதுக்கு. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு ஆனா. இது எல்லாமே அந்த புளிப்பு, காரத்துக்கு இது எல்லாமே குடுத்துருந்தாங்க. சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். எங்கன்னு வாங்க பார்க்கலாம். தூரத்துலேருந்து ஒரு லைட்டா தெரியுது பாருங்களேங்க. அது ஒரு மலையில செட் பண்ணியிருக்காங்க. இங்க தான் நம்ம இன்னைக்கு போறோம். வேர்ல்டு ஹையஸ்ட் மவுண்டைன் இன் யுஏஇல வந்து ஜெபல் ஜெய்ஸ் எப்படியோ, அதே போல இது செகண்டுங்க. அதுக்கப்புறம் இதுதான். இங்க இருக்கிற மலையெல்லாம் நல்லா பேய் மலை மாதிரி அவ்வளோ பெருசுக்கா பார்க்கவே பயமா இருந்ததுங்க. ஆனா எங்க வர பிளானே கிடையாது. ஏன்னா அலைன்லேன் நாங்க வந்து ஊர்லேருந்து திங்ஸ் வாங்குறதுக்காக குடுத்துருந்தாங்க. அத வாங்குறதுக்காக தான் வந்தோம். ஸோ அப்படியே இங்க வந்து மலையில இங்க வந்து பார்த்துட்டு போலான்ட்டு இங்க அழைச்சிட்டு வந்துட்டாங்க அலைன்ல. ஆ இதுதான் இது. பாருங்க எப்படி இருக்குன்னு. அது வந்து சிட்டிக்கு பக்கத்துல கிடையாது. அது கொஞ்சம் தனியா இருக்கும். இது வந்து சிட்டிக்கு பக்கத்திலேயே இருக்கிறதுனால, அந்த லைட் செட்டிங்க்கு அதுக்கும் எங்க பார்த்தாலுமே பளிச்சு பளிச்சுன்னு இந்த வியூ வந்து எங்கே பார்த்தாலுமே தெரியுதுங்க. கீழேருந்து இது வந்து 12 கிலோமீட்டருங்க. இப்ப நம்ம நிக்கிறது இங்க வந்து 6 கிலோமீட்டர்ல வந்து நிக்கிறோம். அதோட வியூஸ் வந்து பாருங்க. கீழ நான் பாத்துக்கிறேன். இருங்க. இன்னும் இறங்கல. சரி காத்தடிக்குதுல்ல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா அலைன்ல மவுண்டைன் பீக் அப்படிங்கிற இடத்துக்கு தான் வந்திருக்கோம். மேலே டாப் எண்டுக்கு வந்துட்டோம். நல்லா காற்று சூப்பராக இருக்குது எங்கே பார்த்தாலும். இதோட வியூ உங்களுக்கு நான் காட்டுறேன். சுற்றி பாருங்க. இங்கேருந்து பார்த்தா எல்லாமே தெரியுது கிளியராக. எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்க. இதுல இருந்து பார்த்தா பார்த்தா அந்த அலைன் சிட்டியே ஃபுல்லா கிளியரா தெரியுதுங்க. அதெல்லாம் அவ்வளோ சூப்பரா இருக்கு. அதுல வந்து ஜெபல் ஜெய்ஸ் அதுல வந்து லைட்டு நோ லைட்டு. இதுல வந்து லைட்டு தான் ஃபுல்லா இருக்கு. அது நைட் டைமுக்கு அதுக்கு சூப்பரா இருக்கு. இங்க நல்லா சிட்டிங் ஏரியா, அப்புறம் கார் பார்க்கிங்க்கு, அப்புறம் குழந்தைங்க விளையாடுறதுக்கு பார்க்கு, எல்லாமே வாஷ்ரூம் எல்லாமே சூப்பரா இருக்கு. இங்க இது என்ன இதுல தாங்க அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்க வந்து எழுதியிருக்காங்க. அது காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு. இதோட டாப்ல நிக்கிறது அவ்வளோ சூப்பரா இருக்குங்க. இதுல அத பத்தி கிளியரா டீட்டெயில்ஸ் எழுதியிருக்காங்க. அந்த பிக்சரு அந்த இது எல்லாமே. சாரிங்க, இது மொத்தம் 17 கிலோமீட்டரா தோராயமா அப்படிதான் இதுல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுலேருந்து நின்னு நம்ம பார்த்தோம்னா, அந்த அலைன் சிட்டியோட ஃபுல் வியூவுமே நமக்கு வந்து அவ்வளோ அழகா தெரியும்னு இதில மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனா உண்மையிலேயே அப்படிதாங்க அவ்வளோ சூப்பரா கிளியரா தெரியுது. நம்மளும் வெளியிலேருந்து எங்கேயாவது நின்னு பார்த்தாலுமே, இதோட அந்த மலையில அந்த லைட் போட்டிருக்காங்கல்ல, அந்த லைட் செட்டிங்கோட அப்படியே அந்த ஃபர்ஸ்ட்டே நான் இன்ட்ரோடக்ஷன்ல போட்டிருப்பேன். அதில அது அப்படியே எங்க பார்த்தாலுமே நமக்கு நல்லா தெரியுங்க. அப்படிதான் இருக்கு. செம்மையா காத்து அடிக்குது. ஜில்லுன்னு இருக்கு இங்க இப்ப இருக்கிற கிளைமேட்டுக்கு. ஏன்னா இப்ப கொஞ்சம் குளிர் டைம்ங்கிறதுனால எல்லாம். இங்க பேர் பூனை 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 பாரு, எத்தனை பூனை வரிசையா 1 2 3 4. ஸோ இங்க வந்து கிட்ஸுக்குன்னு தனியா இங்க வச்சிருக்காங்க செட் பண்ணி. இங்க கேம் கொஞ்சம் இங்க மேல ஏறி இறங்குறதுக்கு அது மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் விளையாடுறதுக்கு கிட்ஸுக்குன்னு 1 2 3 சொல்ற மாதிரி. சர்க்கஸ் விளையாடுற மாதிரி இங்க. ஸோ இங்கே கிட்ஸுக்குன்னு தனியாக செட் பண்ணி விளையாடுறதுக்கு வச்சுருக்காங்க.
சரி காத்துங்க. ஆளே அடிச்சுட்டு போற அளவுக்கு, அந்த அளவுக்கு காத்து அடிக்குது. ஆ ஜில்லுன்னு இந்த இடமே அவ்வளோ சூப்பரா இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ன்னு கொடுங்க. அப்புறம் ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய்.